ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த உன்னுடைய உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. காரணம் இல்லாமல் அந்த உறவு உன்னிடம் வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீ இப்பொழுது சுதாரிப்பாக இருக்க வேண்டும் தங்கமே. ஏனென்றால் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பிறகு மறுபடியும் வர காரணம் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதனால் நீ ஜாக்கிரதையாக இரு தங்கமே. சில சமயங்களில் நமக்கு ஏதேதோ மனதில் தோன்றும், மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும். அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே தங்கமே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பிரிந்த நட்புகள் சேரும் நேரம். இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக நீ இருக்க போகின்றாய். உன் முகத்தில் படிந்து உள்ள இருண்ட கவலை கோடுகள் மறையும். எதிர்பாரா ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உனக்கு தர போகின்றார் தங்கமே. அன்பும் மகிழ்ச்சியும் உன் வீட்டில் நிறைந்திருக்கும்படி நான் செய்கின்றேன். சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய். ஆனால் அதை நான் புன்னகையாகவே மாற்றிவிட்டேன். அப்போ நீ நினைத்தது வேறு, இப்போது நினைத்தது வேறு. உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது. அதனை சரி செய்ய உதவுவேன். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்து இருக்க போகின்றது தங்கமே. உன்னை என்னிடம் முழுமையாக நீ ஒப்படைத்து விட்டாய். உன்னை காப்பது எந்தன் வேலை. உன்னை ஒரு நொடி பொழுதேனும் விட்டு விலக மாட்டேன். பயப்படாமல் இரு. என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன்னின்று செய்ய வைப்பேன். உன்னை வேண்டாம் என்று சொன்னவர் இப்பொழுது உன்னை தேடி வந்து தானாகவே உன்னிடம் பேச போகின்றார். அவரை ஏற்றுக்கொண்டாலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னை புரிந்தவன் நான் மட்டுமே. உன்னை என் கரங்களில் வைத்து உள்ளேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கின்றாய். உன்னை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்க நான் ஆவலாக உள்ளேன் தங்கமே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.